எங்க சன் ஆஃப் நாங்கள மானவன் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போனதுல கதை எங்க முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஹீரோ அந்த டோர்னமெண்ட்ல ஹாசான் கூட அவளோட ஜூனியர் டிசிபிள் கூட தான் சண்டை போட போறான். கொஞ்சம் பார்த்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக அவளும் வந்து வந்திருப்பா. சரி ஓகே அதுக்கு அந்த டெக்னிக்க நீ வந்து சொல்லிக் குடு அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அவளும் அத சொல்லிக் குடுத்துருப்பா. நம்ம ஹீரோவும் அந்த பிளம் பிளாஸ்டத்த வந்து என்னன்னா, அந்த இதுல வச்சிருப்பான். அதுல தான் வந்து விட்டுருந்தோம். ஹீரோ அத வச்சிருந்தத பார்த்து எல்லாரும் வந்து ஷாக் ஆயிருவாங்க. ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். அவ டீமன் பாத்துல இருக்கும்போது அந்த பிளம் பிளாசம் அந்த டெக்னிக்க வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாறை மாரி இருக்கும். எந்த விதத்திலயும் ஒரு நகராது, ஒண்ணும் வந்து செய்யாது. ஆனா, இப்ப இருக்கிறது ஒரு பறவை மாரி காத்துல பறந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி அத செய்றது கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவட்ட கேட்கும்போது, நீ உன் மூச்ச இழுத்து கரெக்ட்டா வந்து எதனா ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னாக்கா, உன்னால அது கரெக்ட்டா வந்து செய்ய முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அவளே வர ஆரம்பிச்சுருவா. இவளுக்கே வந்து தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆனா இருந்தாலும் அந்த டெக்னிக்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். அந்த டெக்னிக்க பார்த்துட்டு அவன் மோப்ப முடிச்சுட்டு, என்னது? பிளம்மோட சுழல். அப்ப இவன் வந்து என்னன்னா, இத வந்து இன்னும் கரெக்ட்டா வந்து மாஸ்டர் பண்ணல. இவன் இத வந்து என்னன்னா சும்மா ஒரு எம்ப்டி ஷெல் மட்டும் தான். இது பார்க்க தான் வந்து என்னன்னா இந்த டெக்னிக்கா இருக்க மாரி இருக்கு. உள்ளக்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து என்னன்னா அட்டாக் பண்ண போறான். இது வந்து நீ என்ன ஆசான அசிங்கப்படுத்தினதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி இருந்து அடிக்க போம்போது ஹீரோ டக்குன்னு அந்த அட்டாக்க வந்து என்ன பார்த்துருவான். பார்த்துட்டு அவன் அடிக்க வரத வந்து என்ன ஹீரோ டக்குன்னு அந்த அட்டாக்க வந்து நிப்பாட்டிருவான். நிப்பாட்டிட்டு என்னால இத நம்பவே முடியல. என்னால ப்ளம்மோட ஸ்மெல்ல வந்து என்னால டேஸ்ட் பண்ண முடியுது. எப்படிங்க இது நடந்துட்டுருக்கு? ஸ்வாட்லேருந்து தான் வந்து என்னன்னா இந்த மாரி ப்ளம் எல்லாம் பூக்கும். இவன் அத வந்து என்னன்னா கேட்ட அந்த ஒரு விஷயத்தினாலேயே வந்து கேட்டு பார்த்த அந்த இதுலயே வந்து என்னன்னா முடிச்சுட்டானா? அப்படிங்கும்போது ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இந்த உலகத்தில ப்ளம் மட்டும் தான் வந்து இருந்துட்டு இருக்கா? எவ்வளோ வந்து பூக்கள் இருக்கு. ஸ்வாட வச்சு ப்ளம்ம பூக்குறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா, இந்த உலகத்தில இருக்க எவ்வளோ பூக்களை என்னோட கையால வச்சு நான் வந்து பூக்க வைக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கையிலேருந்து அந்த பூக்கள வந்து என்னன்னா பூக்குற மாரி செஞ்சோனே, ஹீரோவோட அப்பாவே அத ஒரு நிமிஷம் பார்த்தோனே வந்து என்னன்னா ஷாக் ஆயிருவாரு. இந்த பையன்கிட்ட எவ்வளோ டேலண்ட் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப அதான் வந்து என்னன்னா ஹீரோ ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்க்குறான். இது என்ன திடீர்னு ஏதோ ஒரு பேர் தெரியாத செடி வந்து இங்க முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த செடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில்லயும், மழையிலயும் இருக்கும். உண்மையாவே இந்த செடி எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு செடியா தான் வந்து இருக்கும். இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு பரவால்ல உங்களுக்கு இது பிடிக்குமா? நான் வெளிய போனதுக்கப்புறம் இதே மாரி நெறைய செடி உங்களுக்கு நான் வந்து வேணா பறிச்சு கொண்டு வந்து குடுக்குறேன். அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து இதுதான் உங்களுக்கான முதல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்ட குடுக்கவும் பரவாயில்லையே நீங்க இத ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மேடும் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஊடான் செட்டில்ற அவர் யூஸ் பண்ண அந்த ஸ்வாட் சென்ஸ் அந்த அட்டாக்க வந்து என்னன்னா ஹீரோ யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். பாரேன் அந்த அட்டாக் வந்து என்ன ரொம்ப காமனான ஒண்ணு போல. அதனால தான் ஹீரோ ரொம்ப சிம்பிளா அத வந்து என்ன காப்பி பண்ணிட்டாங்கும்போது, அடுத்து ஹீரோ அந்த ஒத்த கை மான்க அவர் யூஸ் பண்ற அந்த டெக்னிக்க வந்து என்னன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இது என்னோட ஒரு ஹேண்ட் அந்த டெக்னிக் ஆச்சே! இத எப்படி இவன் வந்து என்ன யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பாரேன் யங் மாஸ்டர் உன்ன விட அந்த டெக்னிக்க சூப்பரா வந்து பண்றாரு. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம ஹீரோ அவைங்க 2 பேர் டெக்னிக்கையும் வந்து என்னன்னா கம்பைன் பண்ண வந்து ஆரம்பிச்சுருவான். இந்த செடிகள் வந்து என்னன்னா மொட்டு உதிர்ந்துருச்சு. இது பூக்கணும் அப்புட்ன்னா இந்த டெக்னிக் எல்லாம் கம்பைன் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு 2 டெக்னிக்கையும் வந்து என்னன்னா ஒரே நேரத்தில யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இவைங்க எல்லாரும் இத வந்து பார்த்தோனே ஷாக் ஆயிடுவாய்ங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த ஹீரோ அந்த அட்டாக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நேரம் இவன் வந்துட்டு, இத இப்படியே வந்து என்னால விட முடியாது. நானும் வந்து என்னன்னா என்னோட 7த் ஃபார்ம் ஆஃப் ப்ளம் அட்டாக் யூஸ் பண்ணணும். அப்பன்னா தான் என்னால வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லிட்டு 7த் ஃபார்ம் ப்ளம் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த யூஸ் பண்ணோனே பார்த்தா 1000 ஃபார்ம் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட அந்த அட்டாக்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 1000 பூக்கள் மலர்ற மாரி வந்து இருக்கும். என்னால இத நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கு மேல வந்து என்னன்னா பறந்து வந்து வருவான். இப்ப 2ண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட தூக்கி அவன் தலைக்கு மேலேயே வந்து என்ன அடிக்கிறதுக்கு வருவான். அவன் வரது அப்படியே வந்து என்னன்னா கிட்டத்தட்ட அந்த செடிங்க அந்த மொத்த இது வந்து என்ன பூத்துட்டு ஒரு அலை மாரி வந்து என்னன்னா நம்ம ஹீரோ வருவான். வந்த நேரத்துக்கு அவன் மண்டையிலே ஒரே அடி. அடிச்ச வேகத்துக்கு கரெக்ட்டா அவன் மண்டையிலே டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டே வந்திருப்பான். என்னால நம்பவே முடியல. எப்படி இந்த இடத்துல இப்படி நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த பூ எல்லாமே வந்து என்ன அப்படியே சுத்தி எல்லா பக்கமும் வந்து என்ன பறக்கிற மாரியே வந்து இருக்கும். கரெக்ட்டா ஒரு பூ பறந்து போய் அந்த ஹெட்மேட் அவங்க கையிலேயே வந்து என்ன விழுந்துரும். பரவால்ல யங் மாஸ்டர். நீங்க இது எல்லாத்தையும் வந்து என்ன ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நான் வந்து நான் நினைக்கல. அப்படிங்கும்போது ஹீரோ தான் வந்து ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி சுத்தி எல்லா பக்கமும் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாய்ங்க. எல்லாரும் வந்து சந்தோஷத்துல இருக்கும்போது ஒரு எல்டர் இருந்துட்டு, இந்த பையன் இவன் உண்மையாவே வந்து என்னன்னா ஒரு ஜீனியஸ் தான். எத்தன மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இவன் வந்து என்ன கத்துட்டு இருந்திருக்கான். ஹிஸ்டரியில இருக்க பயங்கரமான ஜீனியஸ்ல இவனும் ஒருத்தனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, டக்குனு கால கீழ வச்சு அடிச்சுட்டு, ஒரு பயங்கரமான கில்லிங் இன்டாட்ட சுத்தி வந்து வெளிப்பட்டுட்டு அவைங்கலாம் திரும்பி பார்ப்பாரு. பார்த்தோனே அவைங்க இங்கிட்டு தலைய திருப்பிக்குவாய்ங்க. இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஊடான் செட் எல்டர் திரும்பிக்குவாரு. இந்த ஷாவ்லின் டெம்பிளோட எல்டர் மட்டும் பார்க்கும்போது, உங்களுக்கு இத பத்தி என்ன தெரியுது? நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பையன் உண்மையாவே வந்து என்னன்னா ரொம்ப திறமையானவன் தான். ஆனா நெறைய மார்ஷியல் ஆர்ட்ட வந்து யூஸ் பண்றது, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அவன் உண்மையாவே வந்து என்னன்னா நெறைய திறமையான ஒரு ஆள் தான். அவன் உண்மையாவே ஃபியூச்சர்ல நெறைய இடத்துக்கு வந்து போவான் அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு மாரி பயங்கரமான கில்லிங் இன்டென்ட்டோட நிக்கும்போது சுத்தி இருக்கவங்கலாம் பேசிட்டு இருப்பாய்ங்க. "வாய மூடுறா, வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டீக்கான அந்த ஒரு எசன்ஸுக்கான இத சொல்லும்போது, "அந்த டீயா? ம். அது உண்மையாவே டீல போட்டா நல்லா தான் வந்து இருக்கும்." அந்த பையன் கண்டிப்பா எப்பயோ ஒரு நாள் செத்து போயிருவான் அப்படின்னு தான் வந்து நெனச்சேன். ஆனா அவனோட அந்த ஃபவுண்டேஷன ஸ்ட்ராங் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம அவனோட மொத்த உடம்பையும் வந்து என்ன ஸ்டீலா மாத்திட்டு அவன் வந்து என்ன இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கான்.
அவன் உண்மையாவே ஒரு கிரேட்டரான அச்சீவ்மெண்ட் தான் வந்து பண்ணியிருக்கான். இது எனக்கு அவங்க 2 பேரும் தான் வந்து ஞாபகப்படுத்துது. அவங்க 2 பேரும் இங்கேருந்து என்னை விட்டு வந்து போகும்போது நெறைய விஷயங்கள் நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கண்டிப்பா இவன் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் வந்து பூர்த்தி பண்ணுவான். அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது, இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து ஜில்லுன்னு ஆகுது. யாரோ என்னை பத்தி நெனைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நைட் வந்து ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது, ஏன் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. சரி ஓகே. கொஞ்ச நேரம் வந்து ட்ரெய்னிங் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லி ட்ரெய்னிங் கிரவுண்டுக்கு வந்தா, ஏற்கனவே நம்பர் 1 பார்த்தாக்கா, அந்த இடத்துல உட்காந்து ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருப்பா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, வந்து ஸ்மால் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல வந்து அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா, அவளால அத கரெக்ட்டாக வந்து யூஸ் பண்ண முடியல. அவளோட கையோட அந்த ஃபார்மேஷன்லாம் தப்பா இருக்கு. அவ என்னென்னமோ வந்து தப்பா பண்றான்னு அவளே வந்து புரிஞ்சுக்கிறா. எப்படி ஹீரோ மட்டும் இத பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ பண்ண மாரியே திரும்பவும் அந்த எனர்ஜிய வந்து கொண்டு வரதுக்கு வந்து பார்க்குறா. டக்குன்னு அது அவளுக்கே வந்து அடிபட்ட மாரி ஆயிடுது. டக்குன்னு அந்த ஸ்வாட வந்து கீழ வந்து விட்டுர்றா. விட்டுட்டு உன்னால இத வந்து செய்யவே வந்து முடியாது. இத நீ கரெக்ட்டான ஃபார்மேஷன்ல எதுவுமே நீ ஒழுங்காவே வந்து பண்ணல. நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ இத வந்து சும்மா இப்படி ஸ்விங் பண்ணிட்டு இருந்தா உன்னால பண்ண முடியும்னு நீ நெனச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோனே அவ டக்குன்னு சோகமாயிருவா. ஆமா, என்னால இது எதுவுமே வந்து முடியாது. என்னால எதுவுமே வந்து முடியாது அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டே இருக்காளா, அப்பதான் அவ யோசிச்சு பாப்பா. சுத்தி இருக்க எல்லாருமே வந்து அவள வந்து கேவலமா பார்த்துருப்பாய்ங்க. இந்த மாரி ஸ்வாட யூஸ் பண்றா. உன்னால வந்து பண்ண முடியாது. சரி, சரி எது யூஸ் பண்ண ஆரம்பி. நீ ஏன் யூஸ் பண்ணிட்டு உன்னோட லிமிட்ஸ் வந்து தூக்கி போட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணியிருப்பாய்ங்க. ஹீரோ டக்குன்னு பக்கத்துல வரையும் கைய தூக்கிட்டு அடிக்க வரான் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவ தலைய மறைச்சுக்குவா. என்ன அடிக்காதீங்க அப்படிங்கிற மாரி. டக்குன்னு ஹீரோ அவ கையில இருக்க அந்த ஸ்வாட வாங்கி, ஹீரோ டக்குன்னு அவ யூஸ் பண்ண அந்த மார்ஷல் ஆர்ட்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஸ்மால் ஸ்வாட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மார்ஷல் ஆர்ட் அவ பண்ணது வந்து ஹீரோ பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணி முடிச்சுருவான். ஹீரோ அத பண்ணி முடிச்ச உடனே அத பார்த்து அவ ஷாக் ஆயிருவா. ஆனா அதோட ஹீரோ வந்து விடாம அடுத்தடுத்து 3 ஃபார்ம், 4த் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அந்த ஃபார்முக்கு வந்து போய்க்கிட்டே இருப்பான். என்னால இவன நம்பவே முடியல. எப்படி இவர் வந்து எல்லாத்தையும் அடுத்தடுத்து காம்பினேஷன் பண்ணி போய்க்கிட்டே வந்து இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ வந்து டக்கு டக்குன்னு எல்லா மூவியுமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருவான். உண்மையாவே நீங்க வந்து சூப்பரா இத வந்து செஞ்சிருக்கீங்க. என்னால இத நம்பவே முடியல. நீங்க செஞ்ச அளவுக்கு என்னால செய்ய முடியுமாங்கிறத என்னால நெனச்சு கூட வந்து பார்க்க முடியல. நான் வந்து ஸ்வாட எடுத்து என்னோட திறமைய வச்சு வரலாம்னு நெனச்சேன். ஆனா எல்லாரும் என்கிட்ட சொன்ன விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். அந்த ஸ்வாட்ல எனக்கு வந்து சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, ஹீரோ டக்குன்னு திரும்ப அத வந்து செஞ்சுட்டு, இது வந்து உண்மையாவே சூப்பரான ஒரு விஷயம் தான். அத செய்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேணும். அதுதான் இன்டர்னல் எனர்ஜி. இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கைய பிடிச்சுட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் கைய இப்ப எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாரி சிணுங்கிட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் தூரமா கருப்பு உருவம் நின்னு பார்த்துட்டு இருக்கும். அங்க பாரேன் கடைசியில வந்து இந்த விஷயம் வந்து நடக்க போகுது போலயே. ஹெட் மாஸ்டர் வந்து அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டார் போலயே. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ அவ கையில இருக்க அந்த இன்டர்னல் எனர்ஜிய வந்து செக் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நாம இன்டர்னல் எனர்ஜிய அதிகப்படுத்துவோம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியும். உன்கிட்ட வந்து இப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்னல் எனர்ஜி இருக்கு. என்கிட்ட ஒரு சீக்ரெட் மேனுவல் இத வந்து 10 வருஷமா மாத்தலாங்கும்போது அவ மூஞ்சி ஒரு நிமிஷம் சிவந்துரும். நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? இன்டர்னல் எனர்ஜிய அதிகப்படுத்த நீ ஏதாவது தப்பா நெனச்சிட்டு இருக்கியா? அப்படிங்கும்போது ஹீரோ இருந்துட்டு டக்குனு அவ உடம்புல வந்து இன்டர்னல் எனர்ஜிய வந்து செலுத்த வந்து ஆரம்பிப்பாரு. செலுத்தி வந்து இப்போ உன்னால இன்னும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா வந்து அத வந்து செய்ய முடியும். நீ சீக்கிரமா இதே மாரி செஞ்சேன்னா, உன்னால இந்த டெக்னிக்கல் ஆக்ஸையும் எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லும்போதே டக்குனு அவ அழுக ஆரம்பிச்சுருவா. "யங் மாஸ்டர் நீங்க உண்மையாவே ரொம்ப சூப்பரான ஒரு கைண்டான ஒரு பெர்சனா இருக்கீங்க. உங்களால வந்து இவ்வளோ சூப்பரா வந்து செய்ய முடியுது. நான் இது எல்லாத்துக்கும் உண்மையாவே கடமைப்பட்டேன்னு" சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்கும்போது, "கண்டிப்பா யங் மாஸ்டர் நான் இது எல்லாத்தையும் வந்து சீக்கிரமா வந்து செஞ்சு முடிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தலையில குனிஞ்சிட்டு, "மாஸ்டர் எனக்காக நீங்க ஒரே ஒரு ஃபேவர் வந்து பண்ணியே ஆகணும். என் தலையில ஒரே ஒரு அடி அடிங்க பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "என்ன சொல்ற? ஆமா நீங்க ஒரு அடி அடிச்சீங்கன்னா போதும். எனக்கு வந்து மோட்டிவேஷன் பயங்கரமா வந்து வந்துரும்" அப்படின்னு சொல்லி "நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒரே ஒரு அடி தானே அடிங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, டக்குனு ஹீரோ டக்குனு என்ன நெனச்சான்னு தெரியல, மடார்னு ஒரு அடி அடிச்சுருவான். அடிச்சுட்டு பயங்கரமான ஒரு அடி அடிச்ச வேகத்துல அவ கீழ விழுந்தோனே, என்னால இத நம்ப முடியல. எப்படி இது வந்து நடந்துச்சு? இதுதான் வந்து மென் இன்ஸ்டிங்கா? பொண்ணுங்க என்ன கேட்டாலும் அத செய்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கீழ பார்த்தாக்கா, அவ தலையில பலாப்பழம் மாரி பயங்கரமா வீங்கியிருக்கும். ஆனா கொஞ்சம் ரொம்ப தூரம் தான் வந்து போயிட்டோம் போல. ஆனா என்ன பண்றது? ஒரு பொண்ணு கேட்கும்போது அத செய்ய முடியாது, என்னால சொல்ல முடியாதுல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவ வாயில ஒரு பில்ல போட்டு, "சரி ஓகே. அடுத்து இப்போ நாம வந்து நம்மளோட அந்த ட்ரெய்னிங்க வந்து ஆரம்பிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்ல பார்த்தாக்கா, அப்பயும் ஒரு பயங்கரமான ஒரு பாறைய கால்ல கட்டி இருந்திருப்பான். சரி ஓகே எந்திரிச்சு உட்காரு. இப்போ உன் உடம்புல இருக்க அந்த இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து, உன்னோட இன்டர்னல் கோர்ல வந்து நான் ஏற்கனவே வந்து பண்ண பார்க்குறேன். இதுவரைக்கும் இவன் ட்ரெய்னிங் எடுத்ததுல வந்து அந்த இடம் கல்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் மாரி கரெக்ட்டா வந்து ஆயிருக்கு. நான் இப்ப செய்றது எல்லாமே அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த செடிகள உயிரோட கொண்டு வரது மட்டும் தான். அதுக்கு இந்த பில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளோட உடம்புல அந்த இன்டர்னல் எனர்ஜிய வந்து குடுத்துன உடனே, டக்குனு அவ உடம்புல இருந்து அந்த செடியெல்லாம் எப்படி வந்து முளைக்குமோ, அந்த மாரி எனர்ஜி வந்து ஃபுல்லா வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சுரும்.
அடுத்த நாள் அப்படியே வந்து விடிஞ்சிடும். இவ தூங்கி எழுந்திரிச்சிட்டு இங்கே என்ன நடக்குது, நான் எங்கே இருக்கேன் ஹெட்மைட், நான் எங்கே இருக்கேன், என்னோட ரூமில் தான் வந்திருக்கேன். அப்போ நைட்டு யங் மாஸ்டர் தான் உன்னை கொண்டு வந்து விட்டாரு. அப்போ நைட்டு நீங்கள் எல்லோரும் ஏதாவது வித்தியாசமாக பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இல்லை நாங்கள் வெறும் கையை மட்டும்தான் வந்து பிடிச்சோம். கையை மட்டும்தான் வந்து பிடிச்சிங்களா, சரி சரி பரவாயில்ல விடு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்னை மண்டையிலே அடிச்சிட்டாரு. நீ என்ன சொல்கிற? இல்லை இல்லை நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் கேட்க தான் என்னை வந்து அடித்தார், ஒன்றும் இல்லை அப்படி. நீங்கள் போங்க, நீங்கள் இதை பற்றி எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. என்னாச்சு, என் உடம்புல வந்து என்னென்னா எல்லாமே ஒரு விதமான ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது. என்னோடய உடம்பே ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிக்கிறான். டக்கு டக்குன்னு இங்கே வந்து என்னென்னா பறந்து போய் போகிற மாதிரி என்ன போகிறோம். என் பாடியை வந்து என்ன லைட்டான மாதிரி இருக்கே, பரவாயில்ல ஹெட் மாஸ்டர் இது எல்லாத்தையும் வந்து என்ன என் தலையில் அடித்தது தான் வந்து காரணமா, பரவாயில்லையே இன்னும் இதே மாதிரி என்னென்னா எவ்வளோ அடி வேணா அடிங்க மாஸ்டர், யங் மாஸ்டர் சீக்கிரம் என் தலையில் வந்து அடிங்க அப்படின்னு சொல்லி அவன் மாதிரி சாமி கூப்பிட்டுட்டு இருக்கல. ஹெட்மேட் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, இப்போ பைத்தியமாயிட்டாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது இவ்வளோ வந்து என்னென்னா அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவா. டக்குன்னு முதல்ல பண்ணதை விட இப்போ வந்து என்னன்னா கரெக்டாக வந்து என்ன யூஸ் பண்ண வந்து ஆரம்பிப்போம். முதல்ல பண்ணும்போது டக்கு தப்பாக வந்து பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக கரெக்டாக வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவா. அவளோட ஸ்வாரத்தை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மூவ், செகண்ட் மூவ், தேர்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டில் அடுத்தடுத்து என்ன போய்கிட்டே இருப்பாள். முதல்ல வந்து என்னென்னா லைட்டாக விட்டா அந்த செடி வந்து என்னென்னா இப்போ அந்த ட்ரைனிங் பண்ணையும் அந்த செடி வந்து என்னென்னா இன்னொரு இலை வந்து என்ன விழுந்த மாதிரி வந்து ஆகிடும். கரெக்டாக இவளே வந்து என்ன அதை பர்ஃபெக்டாக பண்ணுறா அப்படிங்கிறது இவளுக்கே வந்து என்ன தெரிய ஆரம்பிக்கும். பரவாயில்ல இது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக தான் வந்து இருந்துகிட்ருக்கு, நான் கரெக்டாக இந்த டெக்னிக்கை வந்து எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துலேயே வந்து பறக்க ஆரம்பிச்சிருவா. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இன்னும் இவ்வளோ தூரம் தான் வந்து போயிட்டுருக்க, இன்னும் உன்னால் வானத்துக்கு போக முடியும், சீக்கிரம் இன்னும் மேலே ஏறிப்போ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னாச்சு, என் மாஸ்டர் வந்து சொல்கிறது என்னால் நான் செய்ய முடியுமா, என்னால் இதுக்கு மேலே இன்னுமே வந்து என்னென்னா வானத்துக்கு வந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு அந்த அன்னப்பறவை மாதிரி வானத்தில் வந்து என்னென்னா பறக்க ஆரம்பிச்சிருவா. பரவாயில்லையே நான் வந்து என்ன மேலே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ கீழே இருந்து கத்த ஆரம்பிச்சிருவா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அதுதான் உன்னோட லிமிட்னு வந்து நினைக்கிறியா, உன்னால் இன்னுமே வந்து மேலே போக முடியும், சீக்கிரம் இன்னுமே நீ வந்து நான் மேலே போ. என்னால் மேலே போக முடியுமா, இதுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து என்ன 4th அப்புறம் 5th ஃபார்மேஷன், அதெல்லாம் என் கிளானில் இருக்க ஒரு சில பேர், என்னோட பிரதர் மட்டும்தான் வந்து என்ன முடிச்சிருக்கான், என்னால் எப்படி அதெல்லாம் வந்து செய்ய முடியும் அப்படிங்கும்போது அவன் சொன்ன ஞாபகம் வருது. உன்னால் எதுவுமே அதை செய்ய முடியாது, நீ ஒரு என்னென்னா மேரேஜ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் மட்டும் தான், நான் தான் இந்த மொத்த ஸ்கையை என்னென்னா ஆள போகிறேன் அப்படிங்கும்போது அவன் சொன்னது எல்லாமே இவன் மனசில் வந்து என்ன தோணிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஹீரோ வந்துட்டு கீழே கத்த ஆரம்பிச்சிடுவான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த வானத்தை கொஞ்சம் மேலே பாரு, உனக்கு அங்கே எங்கேயாவது லிமிட்ஸ் வந்து இருக்கா, அந்த இடம் பாரு எவ்வளோ வெறுமையாக வந்து இருக்குது, உனக்கு அங்கே எந்த வித லிமிட்ஸுமே வந்து கிடையாது, சீக்கிரம் வந்து போ அப்படின்னு சொல்லும்போது அவள் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ பின்னாடி இருந்து அவளை வந்து என்ன புஷ் பண்ணி முன்னாடி தள்ளுற மாதிரி அவள் யோசிச்சு பார்த்துட்டு என்னால் கண்டிப்பாக இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கோட 7th ஃபார்மையும் வந்து என்னென்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவங்க அண்ணனோட உருவம் அவளுக்கு முன்னாடியே வந்து என்ன தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த உருவத்தை எல்லாத்தையும் வந்து என்ன அந்த ஸ்கையில் இருக்கிற அந்த உருவத்தையே டக்குன்னு அவளோட அந்த மார்ஷல் ஆர்ட் மூலியமாக கட் பண்ணுற மாதிரி அவளே அதில் வந்து நினச்சிட்டு அந்த இடத்துல வந்து அந்த அட்டாக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பா. பார்த்தாக்கா இவ யூஸ் பண்ணுற அந்த அட்டாக்லேருந்து பார்த்தாக்கா அந்த அன்னப்பறவையே வர மாதிரி இருக்கும். அந்த பறவையோட அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே வந்து என்ன சுற்றி கீழே விழுகிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல இவ வந்து என்னென்னா புரிச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து என்னென்னா அந்த டெக்னிக் வந்து என்ன அடுத்தடுத்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிப்பான். பார்த்தாக்கா அதுக்குள்ளே ஹீரோ கூட ட்ரைனிங் பண்ணுறவங்கலாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் என்னடா இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, நேற்றானே நம்ம ட்ரைனிங் எடுத்தோம், அதுக்குள்ளே இப்போ வரீங்க அப்படிங்கும்போது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான கூப்பிட ஆரம்பிப்பார். நீ நம்பர் 28 தானே, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் அந்த பொண்ணோட கிரேட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னது கிரேட் ஃபாதரா, இப்போதைக்கு ஜெகால் காலில் எல்டராக இருக்கிறது என்ன அந்த யங்கஸ்ட் பையன் தானே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆமாம்மா அவங்க லூசு பயலுங்க, நான் அந்த இடத்த விட்டு வந்தேன் 50 வயசு ஆச்சு, நீங்கள் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் வந்து ஓட்டணும் அதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் எனக்கு என்ன சப்ப மேட்ரு, ஆனால் அப்படி செய்யும்போது நிறைய காசு செலவாகுமே, உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கண்டிப்பாக இருக்குது, உங்கள் கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் இது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கரெக்டாக இருக்குது, ஆனால் அந்த அளவு ஒன்றும் என்னென்னா நிறையா இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே, இன்னும் ஒரு 850 சில்வர் அங்கே வந்து என்னென்னா குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் வந்துட்டு அந்த கிழமை வந்து கத்த ஆரம்பிச்சிடுவான். நீ என்னடா பேண்டட்ஸோட மோசமாக இருக்க, நீ கொள்ளக்காரன்டா டீமன் அப்படின்னு சொல்லி அந்த கத்திக்கிட்டே இருப்பான். சரி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் வந்து என்ன பார்த்துக்கிறேன், நீங்கள் இவளை பற்றி வந்து கவலைப்பட வேண்டியது கிடையாது, இவளுக்குமே நான் வந்து என்ன ஒரு சூப்பரான ஒரு பில்லு வந்து கொடுத்துருக்கேன், இவளோட மார்ஷல் ஆர்ட்டும் வந்து நல்லா தான் வந்துட்டுருக்கு, ஆனால் டீமன் நீங்கள் வந்து என்னென்னா கண்டிப்பாக ஒரு டீமன் தான், என்கிட்ட வந்து இப்படி காசு திருடுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடுத்து அந்த சண்டை நடக்கிற அந்த அரினாவை தான் வந்து காமிப்பாங்க. ஏற்கனவே 2 பேருக்கு வந்தோன்னா சண்டை நடந்துட்டு இருக்கோம், எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கல. அடுத்து ஃபைனல் மேட்ச் வந்தோன்னா ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஃபைட் வந்து என்னென்னா இந்த ஜெகால்குனோட யங்கஸ்ட் சன்னுக்கும் நாமும் கிளானோட எல்டஸ்ட் சன்னுக்கான்னு சொல்லும்போது பொம்பளைங்கள்லாம் பார்த்துட்டு சாக்காக ஆரம்பிப்பாங்க. என்னன்னு பார்த்தாக்கா அவன் அவ்வளோ அழகாக இருந்துகிட்டு இருக்கான், இவன் என்னடா இவ்வளோ இப்படி எல்லாத்தையும் வந்து ஜாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ நேரம் சிரிக்கேன்னு பார்க்குறோம், எங்கள் தலை அந்த உன் தலையிலேயே அடிப்பாடுறா, தலை அவனை விடாத அவன் தலையிலேயே அடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது 2 பேரும் வந்தாங்கன்னா பார்த்து க்ரீட்டிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ தானா அந்த யூஸ்லெஸ்ஸான பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்குது, நீ வந்து என்னென்னா எதுக்குமே வந்து யூஸ் பண்ண மாட்டா, அவளுமே வந்து என்னென்னா எதுக்குமே வந்து பிரோஜனப்பட மாட்டா, உங்கள் 2 பேரோட பேஸுமே வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு வாயை மூடுறா,
இது நான்குங்களா நீ நினைக்கிற மாரி எல்லாத்துக்கும் வந்து என்ன ஸ்டேட்டஸ் மூலியமா நாங்க யாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்துட்டு இருக்க மாட்டோம். எல்லாமே வந்து என்னன்னா ஸ்வார்தான். உனக்கு எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணுங்கிறது சரியா வந்து தெரியல. உனக்கு நான் இப்போ வந்து என்னன்னா சரியான ஒரு பாடத்த வந்து கத்து தரேன். உனக்கு அப்பதான் வந்து என்ன எல்லாமே வந்து கரெக்ட்டா புரியும். நீ இப்படி பேசிக்கிட்டு தான் வந்து இருக்க போறியாங்கும்போது, நம்ம ஹீரோ திரும்ப வாள் எடுத்து அந்த ஷீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுருவான். உன்ன மாரி ஒரு ஆள சமாளிக்கிறதுக்கு எனக்கு வாள்லாம் வந்து தேவையில்ல. இந்த ஷீட்டுக்குள்ள வச்சே நான் வந்து சண்டை போடுவேன் அப்படிங்கும்போது அவனுக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிரும். இதுக்கே நீ வந்து என்னன்னா பயங்கரமா வந்து வருத்தப்பட போறடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அட்டாக் பண்ணிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுருவாய்ங்க. நண்பர்களே, இந்த மானுவா வந்து என்னன்னா, இன்னும் ஒரு ஒரு 20 எபிசோடோ என்னமோ தான் வந்து இருக்கு. அது எல்லாத்தையும் என்னன்னா, நாளைக்கு ஒரே வீடியோவா வந்து என்னன்னா போடுறதுக்கு வந்து பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு திங்கட்கிழமை வந்தாங்கன்னா, புது மான்வாவ நம்ம வந்து என்னன்னா எடுத்து பேச ஆரம்பிக்கலாம். சரி ஓகே. அடுத்து என்ன இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய்.